உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக உங்களோட வெயிட் லாஸை நீங்கள் பண்ணலாம். உடல் எடையை குறைக்கும் பொழுது கண்டிப்பாக டீ, காஃபி பழக்கத்தை நிறுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு பதில் க்ரீன் டீ குடிக்கலாம். இந்த க்ரீன் டீ கூட வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கடைகள்லேருந்து வாங்கி சாப்பிட்றத விட ஃப்ரெஷ்ஷாக நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எது மாதிரிலாம் க்ரீன் டீ வெயிட் லாஸ் அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துளசி டீ எடுத்துக்கலாம், புதினா டீ எடுத்துக்கலாம், மல்லி டீ எடுத்துக்கலாம், ஒத்த செம்பருத்தி டீ எடுத்துக்கலாம், கொய்யா இலை டீ எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து ஈஸியாக பண்ணி சாப்பிடலாம். அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்குப்பூ டீ அப்படின்றது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, நம்மளோட உணவு முறையை மாற்றி தான் நம்மளோட வெயிட் லாஸை பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வர செய்யும். அதை ஈஸியாக குறைக்கிறதுக்கு இந்த சங்குப்பூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கடைகளில் நீங்கள் வாங்கி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா சங்குப்பூவை பறித்து அதை பதப்படுத்தி நமக்கு கடைகளில் விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை விட ஒரு நர்சரியில் இது மாதிரி ஊதா கலர் சங்குப்பூ ஒரு கொடி சின்னதாக வாங்கிட்டு வந்து, இதுக்குன்னு பெரிய இடம்லாம் தேவைப்படாது. ஒரு சின்ன தொட்டியில் செவுத்து மேலே கூட நீங்கள் அழகாக வச்சு கட்டி விட்டுலாம். கயிறு கட்டி விட்டிங்கன்னா கொடி அப்படியே படர ஆரம்பிச்சிடும். வச்ச 15 நாள்லேயே உங்களுக்கு பூக்கள் விட ஆரம்பிச்சிடும். அதில் முதல் ஒரு 2-3 பூவை மட்டும் நீங்கள் விதைக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் பூக்களை டெய்லி வந்து ஒரு க்ரீன் டீயாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு இந்த சங்குப்பூ உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்க. இந்த சங்குப்பூ கொடியில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் 365 நாளும் பூக்கள் பூக்கும். முக்கியமாக மழைக்காலங்களில் சின்ன கொடியாக இருந்தால் கூட ஒரு 50-60 பூ கொடுக்கும். உங்கள் தேவைக்கேற்ப மீதி இருக்கக்கூடிய பூக்களை கீழே அந்த காம்பு க்ரீன் கலரில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு தனித்தனி பெட்டல்ஸாக எடுத்துகிட்டு நல்லா காய வச்சு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த கொடி வந்து நீங்கள் பூமியில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 4-5 வருஷம் நல்ல மரம் மாதிரியே வளர்ந்து நமக்கு வந்து பூக்கள் கொடுக்கும். ஆனால் நீங்கள் தொட்டியில் வைக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அதோட ஊட்டச்சத்து வந்து கம்மியாக தானே கிடைக்கும். அப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அது பட்டு போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த மண்ணிலேருந்து அந்த வேரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த செடியிலேருந்து நம்ம விதைகள் விட்டு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த விதைகளை அதை நட்டு வச்சிங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு வாரத்தில் அது துளிர் விட ஆரம்பிச்சிடும். திரும்பவும் நமக்கு பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்தில் கோவப்படாத மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. ஆனால் அந்த கோவம் அதிகமாக படும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக பிபி ரைஸ் ஆகும். உங்களோட பிபி ரைஸ் ஆகும்போது அதுக்கான டேப்லெட்லாம் போடுவீங்க. ஆனால் டேப்லெட்டை விட ரொம்ப இயற்கையான முறையில் அதை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டீ அப்படின்னா அந்த சங்குப்பூ டீ தான். அது உங்களோட வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்லேயே இந்த ஊதா கலர் சங்குப்பூ கொடி வாங்கி வச்சு வளர்த்து அதோட பயனை நீங்கள் அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்